சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போ கடந்த ஒரு 6 மாதங்களா பொதுவாக மீடியாவில் பேசப்படுற விஷயம் என்னன்னா, அரசியல் ரீதியா அதிமுக பாஜக கூட்டணியில குழப்பங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்ற விவாதங்கள் நிறைய போய்கிட்டே இருக்கு. ஆனா இப்ப ஆஃப் லேட் ஒரு புது டிஸ்கஷனும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. திமுக கூட்டணியிலும் சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்ற விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா காங்கிரஸ் அன்ஹாப்பியா இருக்காங்க. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள் எங்களுக்கு நிறைய சீட்ஸ் வேணும், நாங்க எப்பவும் போல கம்மியான சீட்ஸ்க்கெல்லாம் ஏத்துக்க மாட்டோம், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கலக குரல் அங்கிருந்து காங்கிரஸ் சைட்ல இருந்து வருது. இதெல்லாம் ஒரு சைட்ல நடந்துட்டு இருக்கும்போது கரூர்ல காங்கிரஸோட ஒரு நிர்வாகியை திமுகக்குள்ள கொண்டு வராங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த விஷயத்த பண்றாரு. ஸோ அதுவும் காங்கிரஸ்காரங்க மத்தியில பெரிய கோவத்தை ஏற்படுத்துது. குறிப்பா ஜோதிமணி அவர்கள்லாம் அதுக்கு பதிலடியும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரியும் இருக்கு. இதுக்கு முன்னாடி எம்டிஎம்கேவுக்கும் இதே விஷயம் நடந்தது. ஒரு சைடுல எம்டிஎம்கே 12 சீட் எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இவரு துரை வைகோ பேசுறாரு. அப்ப எம்டிஎல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எம்எல்ஏ கேண்டிடேட்டா கண்டெஸ்ட் பண்ணவரையும் உள்ள கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ கூட்டணி கட்சிகள் ஹாப்பியா இருக்காங்களா? அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்கா? எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, சில வருத்தங்கள் இருக்குது. காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸில் காங்கிரஸுக்கு நமக்கு கூடுதல் சீட்டு வேணும் அப்படின்னு நாள் ஆக ஆக அந்த எண்ணம் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாஸ்ட் 15 இயர்ஸில் வந்து 3 எலெக்ஷனில் மிக கம்மியாக சீட்டு வாங்கினது இந்த தடவை தான். 2011 வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கே ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி 63 சீட்டு வாங்கினாங்க. 60 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டான் 63 காங்கிரஸ் உறுதியாக நிற்கும்போது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு மார்ச் 5 அலையன்ஸ் உடஞ்சிடுச்சு, தனியாக போகிறோன்னு கருணாநிதி அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை 7 சோனியா காந்தி ராத்திரி 10 மணிக்கு மூக்க அழகிரி மந்திரி தயானந்தி மாறனை அழைச்சி பேசினாங்க. 1 hour பேசினாங்க, பேச வேண்டியதை பேசினாங்க. மறுநாள் காலையில் கலைஞர் இறங்கி வந்தார். 63 சீட்டு வந்து வேறு கட்சிகள்கிட்ட இருந்து, பாமக கிட்ட வந்து இன்னும் 2 கட்சிகள்கிட்ட இருந்து வந்தது. 63 நாயன்மார்கள்னு அதை சொன்னாங்க. கலைஞர் சொன்னார், தோத்தாங்க, வாஷ் அவுட். 5 சீட்டு தான் ஜெயித்தாங்க. 2016 41 சீட்டு தான் கொடுத்தாங்க, 8 சீட்டு ஜெயித்தாங்க. 2021 அந்த அலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட பிரேக் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. 20 சீட்டுக்கு மேலே ஒரு சீட்டு கூட கிடையாதுன்னு ஸ்டாலின் கையை விரிச்சிட்டார். அப்புறம் கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தலையிட்டு 5 சீட்டு கூட 25 சீட்டுன்னு வாங்கினாங்க. 18 ஜெயிச்சாங்க. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப அதிகம். 63 வாங்கி 5 ஜெயிச்சதுக்கும், 41 வாங்கி 8 ஜெயிச்சதுக்கும், 25 வாங்கி 18 ஜெயிச்சதுக்கும் உண்மையிலே சக்ஸஸ் தான். இந்த முறை வந்து காங்கிரஸ் கூட சீட்டு வாங்கிறதுக்கு, 5 சீட்டோ 10 சீட்டோ கூட வாங்கிறதுக்கு தான் இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த பேச்சு, ஆட்சியில் பங்குன்ற பேச்செல்லாம் கிளப்பப்படுதுன்றது காங்கிரஸுக்குள்ளேயே இருக்க விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. காங்கிரஸுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎம்கேவை விட்டால் வேறு கதி கிடையாது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி 2 பேருக்கும், குறிப்பாக சோனியா காந்திக்கு ஸ்டாலினோடு இருக்கக்கூடிய அந்த பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த அலையன்ஸை கண்டிப்பாக உடைக்க விடாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இப்போ இருக்க 10 சீட் அவங்க 2019 and 24 இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி 10 சீட்டு ஜெயிச்சாங்க. அந்த 10 சீட்டு கிடைச்சா போதும். அதை ஸ்டாலின் என்ஷூர் பண்ணிடுவார். அதனால் நான் உறுதியாக நம்புகிறேன், 26 அசம்பிளி எலெக்ஷனில் காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் உடையாது. இட் வில் கண்டினியூ. இன்ஃபேக்ட் இந்த அலையன்ஸ் ஆஸ் சச் லெஃப்ட், எம்டிஎம்கே, பிஎம்கே எல்லாருமே, விசிகே எல்லாருமே கண்டினியூ ஆவாங்க. இந்த ஃப்ரிக்ஷன்ன்றது, இந்த கரூர் இன்சிடென்ட்லாம் சொன்னீங்க, அது சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது தான் தெரியும். அந்த மேக்ஸிமம் இந்த இஷ்யூஸை வந்து நீங்கள் எப்படி சொல்ல, அந்த மேக்ஸிமம் இட் குட் பி அ ஸ்டார்ம் இன் அ டீ கப்புன்னுவாங்க. ஒரு தேநீர் கோப்பைக்குள் இருக்கக்கூடிய புயல் தானே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. இந்த அலையன்ஸோட டைனமிக்ஸ் புரிஞ்சவங்களுக்கு, காங்கிரஸுக்கு டெல்லி தான் முக்கியம். அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஒன்லி ஸ்டேட் பாஸ்ட் 2 எலெக்ஷன்ஸில் சொலையாக 10 சீட்டு கொடுக்குது. அவங்க அதில் இழக்க விரும்ப மாட்டாங்க. லோக்கல் காங்கிரஸோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அப்பப்போ இந்த மாதிரியான டாக்ஸை வந்து காங்கிரஸ் ஹைகமாண்ட் அலோவ் பண்ணும். அதை தாண்டி இது ஒன்றும் பெருசாக போகாது. ஆனா திமுகவோட அப்ரோச் எப்படி பாக்குறீங்க? இப்ப ஒரு சைட்ல காங்கிரஸ் பார்ட்டியில இருந்து சில குரல்கள் வருது, ஆட்சியில் அதிகாரம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க, நிறைய சீட்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. இந்த குரல்கள்லாம் அங்க வரும்போது காங்கிரஸ் பார்ட்டியோட நிர்வாகி ஒருத்தர் அங்க கரூர்ல இருந்து இழுக்கப்படுறார், இந்த பக்கம் ஈர்க்கப்படுறார். இது எப்படி பாக்குறீங்க? டைமிங் வந்து கரெக்டா இருக்கு. இதே மாதிரிதான் எம்டிஎம்கேவுக்கும் நடந்தது. ஒரு சைட்ல அவங்க 12 சீட்ஸ் வேணும்னு சொல்றாங்க, இன்னொரு சைட்ல அங்கிருந்து ஒருத்தரை டிஎம்கேவுக்குள்ள தூக்குறாங்க. இது வேற ஒரு சிக்னலும் கொடுக்குது இல்ல? இது ஒரு மாதிரியான வித்தியாசமான ஒரு அரசியல் இல்ல? இது கூட்டணியில இருந்துகிட்டே கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்துறது. அது கண்டிப்பா அலோவ் பண்ணக்கூடாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபியூச்சர்ல நடக்காது நான் நம்புறேன். அது ஏதோ அந்த ஃபேஸ்புக்ல அந்த போட்டோவெல்லாம் கூட அவர் எடுத்துட்டாரு, செந்தில் பாலாஜி. இப்போ புது கதை என்ன காங்கிரஸ் அளக்குதுன்னா, அந்த கட்சி மாறி போன லேடி அவங்க காங்கிரஸ்லேயே இல்லையா, 5 வருஷமா காங்கிரஸ்லேயே இல்லைன்றாங்க. காங்கிரஸில் ஒருத்தர் இருக்காங்களா இல்லையான்றது யாருமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஜோக்கா சொல்லுவாங்க, காங்கிரஸ் இஸ் லைக் ஹிந்து ரிலிஜன், இந்து மதம் மாதிரி, யார் வேணா போகலாம், யார் வேணா வரலாம். ஒருத்தனை காங்கிரஸ் இல்லைன்னு சோனியா காந்தியை நினைச்சா கூட சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் காங்கிரஸோட பலம் பலவீனம் ரெண்டுமே அதுதான். இட்ஸ் இன்க்ளூசிவ் கேரக்டர்.
இப்போ இந்த மதிமுகலேருந்து அந்த 3 பேரை தூக்குனதுக்கும் இதில் தூக்குனதுக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இது செந்தில் பாலாஜி அவர் லோக்கல் லெவலில் அதை பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் எதிர்ப்பு வந்தோன்னா ஃபேஸ்புக்லேருந்து அதை தூக்கிட்டார். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, மதிமுக பண்ணது இட் வாஸ் அ டைரக்ட் அசால்ட் ஆன் எம்டிஎம்கே. இட் வாஸ் அ ஸ்லாப் ஆன் வைகோஸ் ஃபேஸ். ஸ்டாலின் முன்னிலையில் அந்த 3 பேர் சேர்ந்தாங்க. இது வரைக்கும் இந்த 2018 இந்த அலையன்ஸை கலைஞர் மரணத்துக்கு பிறகு 2019 உருவான இந்த அலையன்ஸில் 3 தேர்தல்களை சந்தித்த இந்த அலையன்ஸில் ஸ்டாலின் திமுக தலைவர் முன்னிலையில் கூட்டணி கட்சியிலேருந்து யாரையுமே அவங்க சேர்த்தது கிடையாது. வேற திருப்பூரை சேர்ந்து அவங்க இன்ஃபேக்ட் தேர் லோ லெவல் ஃபங்க்ஷனரிஸ். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றும் பெரிய ஆளுங்க கிடையாது, அவங்க லோக்கல் லெவல் ஃபங்க்ஷனரிஸ். அவங்கள ஸ்டாலினே கட்சியில் அட்மிட் பண்ணுறாருன்னா தட்ஸ் அ கிளியர் வார்னிங் டு வைகோ. அந்த பீரியட் நம்மளே பேசியிருக்கோம், வைகோ இஸ் ஆன் இஸ் வே அப்படின்னு. பட் அதுக்கு பிறகு காம்ப்ரமைஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா வைகோ மட்டும் இல்லை, அவருடைய மகன் துரை வைகோவும் இப்போ நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், அதுக்காக நாங்கள் வேலை செய்வோம்னு பேசுகிறாரு. அவங்க மாநாட்டிலலாம் மோடியை பிஜேபி கவர்மெண்ட்டை வச்சு நிறைய கீழ்ச்சிருக்காங்க. அதனால் இந்த அலையன்ஸில் அவங்க இப்போதைக்கு இந்த எலெக்ஷனில் உள்ளே தான் இருக்க போகிறாங்க. எம்டிஎம்கேலேருந்து 3 பேரை சேர்த்ததுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது சிஎம்ஏ சேர்த்தாரு, ஸ்டாலினே சேர்த்தாரு, அது லோக்கல் லெவலில் அதை பண்ணிக்கிட்டாங்க. காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் உடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எந்த எல்லைக்கும் காங்கிரஸ் திமுக உறவை தக்க வச்சுக்கிறதுக்கு போகும். அவங்களுக்கு 10 சீட்டு வேணும், அதை அவர் என்ஷூர் பண்ணுவார். இது கொஞ்சம் ப்ரீஃபாக இது கொஞ்சம் எலாபரேட்டாக இந்த பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1971 72 வர வேண்டிய எலெக்ஷனை இந்திரா காந்தி அட்வான்ஸ் பண்ணுறாங்க 71க்கு, பார்லிமெண்ட் அசம்பிளி ரெண்டுமே. 67 ஆட்சிக்கு வந்த திமுக, 69 அண்ணா இறந்து போகிறாரு, கலைஞர் சிஎம் ஆகிறாரு. 72 எலெக்ஷன் 71க்கு மாற்றும்போது கலைஞரும் ஒத்துக்கிறாரு. அன்னைக்கு நீங்கள் இந்த இருக்க தலைமுறைக்கு உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட்டு கூட நிறைய பேருக்கு தெரியாது. 71 எலெக்ஷனில் லோக்சபா அசம்பிளி ரெண்டுமே ஒன்றா நடக்கும்போது 40 லோக்சபா சீட்ஸில் 10 சீட்டை மட்டும் இந்திரா காங்கிரஸ் எடுத்துக்கிட்டு, ஏன்னா அப்போ காங்கிரஸ் உடஞ்சிச்சு, ஓல்டு காங்கிரஸ் நியூ காங்கிரஸ். இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் 10 சீட்டை எடுத்துக்கிட்டு 30 சீட்டை திமுக கொடுத்துட்டாங்க. யூ ஒன்ட் பிலீவ் இட் கேப்ரியல், 234 தொகுதியில் ஒரு சீட்டு கூட வேணான்னு இந்திரா காந்தி சரண்டர் பண்ணிட்டாங்க. எந்த திமுக கிட்டனா அதுக்கு 4 வருஷம் முன்னால் தான் பவர் சேஞ்ச் ஆச்சு. 67 டிஎம்கே டிஃபீட்டடு காங்கிரஸ், ரெஜிம் சேஞ்ச். 5 வருஷத்தில் வர எலெக்ஷன் 4 வருஷத்தில் வருது. லோக்சபா அண்ட் அசம்பிளி ஒன்றா வருது. பார்லிமெண்ட்டில் 10 சீட்டை வாங்கிட்டு அசம்பிளி சிங்கிள் சீட்டு கூட வேணான்னு தே சரண்டர்ட் இட். இன்ஃபேக்ட் த டெத்னல் வாஸ் காங்கிரஸ் 71 வந்தது. அந்த டெத்னல் ஹேப்பன் இன் 71. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா பிரஜா காங்கிரஸ்னு ஒரு காங்கிரஸ் இருந்தது, அவன் 10 சீட்டு ஜெயிச்சான். 71 ரிசல்ட்ஸுக்கு பிறகு அந்த காங்கிரஸை பிரஜா காங்கிரஸில் மெர்ஜ் பண்ணி இட் பிகேம் காங்கிரஸ், இந்திரா காந்தி காங்கிரஸ். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நேஷ்னல் லெவலில் இந்திரா காந்தி ஆரம்பித்த அந்த அட்டூழியம் அவங்களுக்கு எது தேவையோ அப்போ கீழே காம்ப்ரமைஸுக்கு தயங்கவே மாட்டாங்க, எந்த எல்லைக்கும் போய் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. பட் அதே காங்கிரஸ் 77 டிஎம்கேவோட பிரிஞ்சுது, எமர்ஜென்சி, ஸ்டாலின் எல்லாம் உள்ளே பிடிச்சி போட்டாங்க 76. அப்புறம் மறுபடியும் 77 மொரார்ஜி தேசாய் கவுந்துட்டு 80 அசம்பிளி எலெக்ஷன் பார்லிமெண்ட்டில் ஒன்றா இருந்தாங்க, ஜெயிச்சாங்க. அசம்பிளியில் 110 நின்னாங்க. அகைன் தி கோட் ஃபெயில்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பாலிடிக்ஸில் பார்லிமெண்ட்டில் இருக்கிறது தான் முக்கிய மொழி. அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் கவலை கிடையாது. தனியாக நின்று 89 மூப்பனார் தலைமையில் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்க, ஃபெயிலர் ஆச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க டிஎம்கேவோட தான் 2004 கண்டினியூஸாக இருக்காங்க. ஒரே ஒரு எலெக்ஷன் 2014 மட்டும் இல்லை, 2004, 6, 9, 11, 16, 19, 21, 24 7 எலெக்ஷன்ஸில் காங்கிரஸ் இஸ் வித் பிஜேபி டிஎம்கே. 10 சீட்டு சொலையா ஸ்டாலின் கொடுத்துட்றாரு. அதனால் 26 காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ்குள்ள எந்த சிக்கலும் இருக்காது. சம் ஹிக்கப்ஸ் வில் பி தேர், பட் தட் வில் பி சார்ட்டட் அவுட். எனக்கு அப்படி தான் தோணும். நான் எப்படி பார்க்குறேன்னா சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி காங்கிரஸுக்கு பெரிய ஒரு லெவரேஜ் இல்லை. குறிப்பாக 71 சொன்னீங்கல்ல, அப்போ காங்கிரஸ் கிட்ட பெரிய லெவரேஜ் இல்லை. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த லெவலில் அப்போ அவங்களோட ப்ரையாரிட்டி லோக்சபா எலெக்ஷனாக இருந்தது. ஆனால் இப்போ அவங்ககிட்ட ஒரு பெரிய லெவரேஜ் இருக்கு. இப்போ திமுக கூட நிறைய கட்சிகள் இருக்காங்கல்ல, அதுல உள்ளதுலேயே முக்கியமான பார்ட்னரா நான் பாக்குறது காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸ் தான் திமுகவுக்கு அந்த ஒரு பாஜக எதிர்ப்பு கட்சி, பாசிச எதிர்ப்பு கட்சி அப்படின்ற அந்த கிரெடிபிலிட்டியை கொடுக்குறது. காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவோட அந்த இமேஜ் உடஞ்சிரும், மைனாரிட்டி ஓட்ஸ் தான் சதறிடும். ஏன்னா நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் தான் பாஜக ஃபைட் பண்றாங்க, நேஷனல் லெவல்ல இந்தியா அலையன்ஸை ஹோல்ட் பண்றதும் காங்கிரஸ் தான். சோ காங்கிரஸ் நினைச்சா திமுகவோட அந்த மைய அரசியல் இருக்கு பாருங்க, பாஜக எதிர்ப்பு அப்படின்றத சுக்குநூறா உடைச்சிடலாம். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை ஒன்ன நம்பிதான் இன்னைக்கு திமுக இருக்காங்க. அது ஒரு ஸ்ட்ராங்கான லெவரேஜ் இல்ல. நோ,
இன்னைக்கு டிஎம்கே வந்து அவங்க கிட்ட கவர்மெண்ட் இருக்குது, பார்லிமெண்ட்ல 22 பார்லிமெண்ட், லோக்சபா ராஜ்யசபா சேர்த்து 32 எம்பிஸ் இருக்காங்க. லோக்சபால 12, 22 பார்லிமெண்ட், ராஜ்யசபால 10. ஒன் ஆஃப் த 4th லார்ஜஸ்ட் பிளாக் இந்த பார்லிமெண்ட். 26 வந்து டிஎம்கே ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். டு பி ஃப்ராங்க் வந்து என்னது 4 கார்னர் ஃபைட்டில் வந்து சான்சஸ் ஆர் வெரி பிரைட். திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம். இதில் வந்து அவங்க காங்கிரஸ் வந்து இந்த அதாவது வந்து வேற இப்போ விஜய் ஃபேக்டர்லாம் வந்து அன்டெஸ்டட். இது இன்ஃபேக்ட் 24 வந்து ஏடிஎம்கேவோட போகலான்னு முடிவு பண்ணப்போ சோனியா காந்தி புட் டவுன் ஒரு ஃபுட். ஸோ அவங்க ஒரு பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் காங்கிரஸ் லீடர்ஷிப் சோனியா காந்தி ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில இருக்குது, இந்த கருணாநிதி ஃபேமிலிக்கும் அவங்களுக்கும் இடையில. ஸோ அவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு அவங்களோட மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே அன்டெஸ்டட். காங்கிரஸ் இல்லைன்னா டிஎம்கே 60-70 சீட்டு ஜெயிக்கும், அதுக்கு மேலே போகாது. பட் மிகப்பெரிய லெவல் இருங்க முடிச்சதான். காங்கிரஸ் இல்லைன்னா டிஎம்கேவோட ஸ்ட்ரென்த் வந்து இட் பி கன்ஃபைன்டு பிலோ 70 அண்ட் காங்கிரஸ் வில் பி 0. இதை புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் இல்லைன்னா டிஎம்கேக்கு 60-70 சீட் வரும். காங்கிரஸோட ஸ்ட்ரென்த் 0. அந்த 4 to 4.5% தான் வந்து அவங்க வந்து ஒரு சேஞ்சிங் ஃபேக்டராக இருக்குது. இது 2 பேருக்குமே தெரியும். அசம்பிளியை பற்றி காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு கவலையே கிடையாது. அது எக்கடு கட்டு போனாலும் கவலை கிடையாது. தே வாண்ட் ஒன்லி 10 seats ஃப்ரம் தமிழ்நாடு ஃபார் தி லோக்சபா. அதை வந்து டிஎம்கே கிட்ட மட்டும்தான் அவங்களால வாங்க முடியும். இப்பயும் சொல்கிறேன், ஸ்டாலின் வந்து அதை அவங்களுக்கு 29க்கு என்ஷூர் பண்ணுறாரு. அண்ட் திஸ் இஸ் அ ஒர்க்கிங் அதாவது வந்து இட்ஸ் அ வெரி குட் அலையன்ஸ். அவங்க வந்து இது ஒரு வெற்றி கூட்டணி. இன்றைக்கி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சாலும் ஸ்வீப் பண்ணுவாங்க, அசம்பிளியில் எப்படி வேணால் போகலாம். ஸோ இந்த ஒரு காம்போவை அவங்க சோனியா காந்தியோ அல்லது ஸ்டாலினோ 2 பேருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் அதை உறுதியாக நம்புகிறேன். அதாவது தெர் வில் பி ப்ராப்ளம்ஸ். அஃப்கோர்ஸ் பாலிடிக்ஸ் அண்ட் லைஃப் ஆர் ஆல்வேஸ் நத்திங் பட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். அண்ட் யூனோ இது எப்படி சொல்கிறது, இதில் வந்து உங்களுக்கு அந்த ரேஷ் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, டிராஸ்டிக் டிசிஷன்ஸ்க்கு ஐ திங்க் வாய்ப்பே கிடையாது. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். சார், இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள், அப்புறம் திருநாவுக்கரசர் அவர்கள், இவங்கெல்லாம் நிறைய சீட்ஸை நெகோஷியேட் பண்ணி வாங்கணும் அப்படின்ற அந்த டிமாண்ட்லாம் வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி பார்க்கலாம்? அவங்க இல்லைங்க, அது கண்டிப்பாக கேட்பாங்கங்க. நான் எதுக்கு அது கேட்குறேன்னா, அது காங்கிரஸோட உட்கட்சி பிரச்சனையாக பார்க்கலாமா, செல்வ பெருந்தகை மேலே ப்ரெஷர் போடுறாங்களா? அது எப்படி? ரெண்டுமே இருக்குது. பட் இது என்னென்னா, கூட சீட்டு ஆட்சியில் பங்குன்றது கூட சீட்டு கேட்கறதுக்கு தான். காங்கிரஸ் ஹைகமாண்ட் அதிகாரத்தில் பங்குலாம் இப்போ டிஎம்கேவை இன்னைக்கு ப்ரெஷர் பண்ணவே மாட்டாங்க. நான் சொல்கிறேன், இந்த ஹோல் டாக், இந்த ஹோல் நெரேட்டிவை எதை நோக்கினா, 25 சீட் லாஸ்ட் டைம் கொடுத்தாரு, இந்த தடவை 30 சீட், அதிகபட்சம் 5 சீட். அதுக்கான நகர்த்தல் தானே இது ஒழிய இவங்க வந்து அதிகாரத்தில் பங்கையும் வலியுறுத்த மாட்டாங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது, இந்த அலையன்ஸ் வந்து உடையவே உடையாது. 2 பேருக்கும் லாஸ். காங்கிரஸ் 0 டிஎம்கே வந்து 60-70 சீட்டுக்கு மேலே போகுது. யாருக்கு இங்கே பாத்தியது அதிகம்? who has got everything to lose? காங்கிரஸ் has nothing to lose. இட்ஸ் டிஎம்கே which has got everything to lose. அதனால் வந்து ஸ்டாலின் அவர்கள் அந்த காங்கிரஸ் இல்லாமல் திமுக வந்து 89 மட்டும்தான் பவர் அடைஞ்சிருக்கு. அதாவது அது இப்படி சொல்லலாம், ரெட்டைலன்ற சிம்பல் களத்தில் இல்லாமல் காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஒரு தடவை கூட ஜெயிச்சதே கிடையாது. காங்கிரஸோட ஓட்டுன்றது கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். அது தனியாக நின்னா காங்கிரஸ் 0, பட் காங்கிரஸ் இல்லைன்னா டிஎம்கே த மேக்ஸிமம் 60 to 70 சீட்ஸ். இன்றைக்கி இழக்கிறதுக்கு டிஎம்கேக்கு தான் இல்லை. டிஎம்கே இஸ் அ ஹோல் கவர்மெண்ட் டு லூஸ். அதனால் அவங்க ஸ்டாலின் ஆகட்டும் சோனியா காந்தி ஆகட்டும் 2 பேருக்குமே வந்து இந்த அலையன்ஸ் தான் வின்-வின் சிச்சுவேஷன். நான் தெளிவாக இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் டேம் ஷூர் இந்த அலையன்ஸ் உடையாது. இந்த அலையன்ஸ் வில் கண்டினியூ. இன்ஃபேக்ட் நாட் ஓன்லி காங்கிரஸ் டிஎம்கே, 2 லெஃப்ட் விசிகா எம்டிஎம்கே, இந்த அலையன்ஸ் எம்டிஎம்கே கூட 2 மாதத்துக்கு மேலே சந்தேகம் இருந்தது. நவ் இட் ஹஸ் பின் சார்ட்டட் அவுட். இந்த அலையன்ஸ் இன்டாக்ட், இது அப்படியே கண்டினியூ ஆகும். சார், இப்போ ரைட் அலையன்ஸ் இருக்குன்னு நம்ம வச்சுக்குவோம். அடுத்த கேள்வி என்னன்னா, 2011 அரௌண்ட் 60 சீட்ஸ், 2016 அரௌண்ட் 40, அதுக்கப்புறம் 25 கம்மியாகுது. இப்போ என்ன எதிர்பார்க்கலாம்? 30. ஏன் அந்த 5 எக்ஸ்ட்ரா? அவ்வளோதான். அதுக்கு மேலே போகாது. அதாவது ஸ்டாலினோட ஒரு பிஹேவியரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, he is more practical and is inclusive. He is very clear in his agenda and his goals. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து முக ஸ்டாலினுக்கு ரொம்ப துல்லியமாக தன்னுடைய இலக்குகள் தெரியுது. தனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுது. அதை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு தெரியுது. இஸ் காட் என்னார்மஸ் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். காங்கிரஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு தெரியுது. இன்னொன்று அவர் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ளூசிவாக அவர் இருக்கார். இன்னொரு விஷயம், இந்த எலெக்ஷன் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. என்ன தான் அப்போசிஷன் 4 உடஞ்சிருந்தாலும் விஜய் ஃபேக்டரும் உள்ளே வந்துருச்சு. நம்ம வி கேனாட் டேக் சான்சஸ்ன்றது அவருக்கு நல்லா தெரியும். மேக்ஸிமம் இந்த அலையன்ஸை வந்து இன்னும் வந்து அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க விரும்புவாரே ஒழிய ஒரு கூட்டணி கட்சியை கூட அவர் சத்தியமாக இழக்க விரும்ப மாட்டார் ஸ்டாலின். அதில் ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ். நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் தான் டிஎம்கேவோட கிரெடிபிள் ஃபேக்டர். காங்கிரஸ் டிஎம்கேவோட இல்லைன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு கன்சிடரபிளாக திமுக விட்டு வெளியில் போயிடும்.
மைனாரிட்டிஸ் திமுகவை நம்புறதுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸோட ஆன்டி பிஜேபிசம் வந்து நோன் ஃபேக்டர், டயமெட்ரிக்கல் எனிமீஸ், ஆப்போசிட் பார்ட்டிஸ், ஸ்டான்ச் எனிமீஸ். வேற டிஎம்கே 4 வருஷம் பிஜேபியோட குப்பை கொட்டினாங்க. ஸோ காங்கிரஸை திமுக கைட்டுதுன்னா நாளைக்கு பிஜேபியோட போகிறதுக்கான அச்சாரன்னு புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக டிஎம்கேயோட வாக்கு வங்கியில் கணிசமான அளவு சேதாரம் ஏற்படும், அவர்கள் ஆட்சியை இழப்பார்கள். இது நம்மளை விட ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். நான் உறுதியாக சொல்கிறேன், வர எலெக்ஷனில் காங்கிரஸை மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளையும், இப்போ கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும், குறிப்பாக காங்கிரஸை ஸ்டாலின் தன்னுடன் வைத்துக் கொள்வார். என்னுடைய கணக்கு இந்த கூட இவங்க 5 சீட்டுக்காக தான் இவங்க ஆட்சியில் பங்குன்றாங்க. அது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எந்த விதமான ஒரு டெப்த்தும் இல்லாமல், பெரிய அளவில் அதில் ஒரு வேகம் இல்லாமல் எழுப்பப்படக்கூடிய ஓசை என்பது 2 தரப்புக்குமே தெரியும். நோபடி டேக்ஸ் இட் சீரியஸ்லி, நைதர் காங்கிரஸ் நார் டிஎம்கே. ஸோ இப்போ காங்கிரஸுக்கு 5 சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு வச்சுப்போம், இது மற்ற கட்சிகளுக்கும் அப்ளை ஆகுமா? ஏன்னா இப்போ வரக்கூடிய நியூஸ் என்னன்னா எல்லா கட்சிகளுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் டிமாண்ட் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்காகவும் டிமாண்ட் பண்ணுவாங்கன்றாங்க. ஸோ இந்த தடவை திமுக கொஞ்சம் நிறைய சீட்ஸை கொடுக்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு ஸ்டாலின் தயாராக இருக்காருன்றாங்க. அவங்க கொஞ்சம் அகாமடேட்டிவாக தான் அவர் இருப்பாருன்றாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம்லேருந்து இந்த தடவை வரும்பொழுது நீங்கள் சேலரி ஹைக்கே 5 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கொடுக்கலான்னா நல்லா இருக்காது உங்களுக்கு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு இவங்களுக்கு 5 சீட்னா மற்றவங்களுக்கு 2 சீட், தெர் வில் பி சம் அரேஞ்ச்மெண்ட். இப்பயே அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க தான் எனக்கு தோணுது. இந்த இஷ்யூ ஒரு பிரச்சனை தான். இது இந்த 2 சீட்டோ 5 சீட்டோ கூட கேட்பாங்க. லாஸ்ட் டைம் வாங்கினதை விட கூடுதலாக தான் இருக்கும். அது எல்லாருக்குமே அப்படி தான் போக போகுது. டிஎம்கே இஸ் ரெடி டு என்ஹான்ஸ் த நம்பர்ஸ் அண்ட் அகாமடேட் பண்ணுறதுல ஸ்டாலின் ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்காரு. எனக்கு என்னமோ அவங்க கூட்டணிக்குள்ளே சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வராதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இப்பயே தேவ் பின் டாக்கிங் டு டாஸ்க். இந்த காங்கிரஸ் ஆகட்டும், லெஃப்ட் ஆகட்டும், விசிகே, எம்டிஎம்கேலாம் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே ஒரு விதமான ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்பில் தான் ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிறார். நான் உறுதியாக நம்புகிறேன், திமுக காங்கிரஸ் கூட்டணியில், இந்தியா கூட்டணிக்குள்ள சீட் ஷேரிங்கில் பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் வராது. இந்த கட்சிகளுக்கெல்லாம் கூடுதலாக இடங்களை ஒதுக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்குறோம். நன்றி கபிலன், நன்றி.